Evening, everyone. Good Good evening. evening. Right, என்ன மட்டாக்களை காணையில ஒன் மினிட் சொல்றேன். மட்டாக்களை காணையில ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுவார். ரைட், சமீக்ஷா கவரேஜ் ப்ராப்ளம் போட்டீங்க. எஸ் மிஸ். எனக்கு நீங்களா மெசேஜ் போட்டீங்க இப்ப? எஸ் மிஸ். ரைட் ரைட், ஓகே ஓகே. சரி, அப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சரண். போன கிளாஸ் என்னத்தோட முடிச்சு நாங்க கீபோர்ட்ஸ் பத்தி பார்த்தோம் நாங்க, ரைட்? நோ மிஸ். நோ, கீபோர்ட்ஸ் பத்தி பார்க்கல, மவுஸ பத்தி தான் பார்த்தனாங்க, கீபோர்டை பத்தி பார்க்கல, ரைட்? டுடே நாங்க கீபோர்டை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ் சிந்தனை, அது வீடியோ கிளிப் தான் விளங்கல? மிஸ். தலைங்கப்புறம் விளங்கல? என்ன போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கீங்க? கீபோர்டை பற்றி தலையங்கம் போட்டிருக்கிறோம், அப்படியா? ஹெட்டிங் போட்டிருக்கிறோம். ரைட், நீங்க உங்க வீடியோவை ஆஃப் பண்ணுங்க, ஏன்னா நீங்க பேசுறது கேக்குது இல்லையா அப்பனா? ரைட், ஓகே. கீபோர்டை பற்றி நாங்க ஹெட்டிங் போட்டிருக்கிறோம். என்ன, நான் போன கிளாஸ்ல என்னென்ன மாதிரியான கீபோர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் நாங்க, ரைட்? அப்ப இன்னைக்கு நாங்க கீபோர்டை பத்தி தான் நோட்ஸ் பார்க்க போறோம், சரியா? ரைட், இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் பார்ட்ஸ் ஆஃப் கீபோர்ட், ரைட்? கீபோர்ட் எப்படி எல்லாம் இருக்குமான்னு போன கிளாஸ் பார்த்தோம் நாங்க. இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் பார்ட்ஸ் ஆஃப் கீபோர்ட், ரைட்? சோ இது இருக்கா, இந்த வீடியோ கிளிப் இருக்கா பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். பென்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் மூடிட்டு ஸ்கிரீனை பார்க்க வேணும், சரியா? கவனிக்க வேணும், ரைட்? மிஸ் வீடியோ போட்டுட்டு விடுறா, நல்லா கொட்டாய் விட்டுன்னு இருக்கலாம்னு யோசிக்க கூடாது பிள்ளைகள். கவனமா பாருங்க, கவனமா கேளுங்க, லிசன் பண்ணுங்க. நீங்க சில டெக்னிக்கல் வேர்ட்ஸுகளை கெட் பண்ணி கொள்ளலாம், சரி? அதனாலதான் மிஸ் வீடியோவா போடுறது காரணம், ரைட்டா? ஓகே. Our lesson for today is all about parts of the keyboard. While working in your computer, it is better to type if you are familiar when using your keyboard. In this lesson, you will learn different parts of the keyboard and how to use them properly. The
என்ன பிள்ளைகள் பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து கூடுதலா இருக்கிறதுனால அவங்க விளங்கப்படுத்துற விளங்குது ரைட் ஓகே அப்ப மிஸ் சொல்றேன்னா ரைட் ஓகே பார்ட்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ் கீபோர்ட்ல இருக்கிற பார்ட்ஸ்கள் என்னென்ன மாதிரியான கீபோர்ட்ஸ் கீஸ்ல இருக்கான்னு பார்க்க போறோம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா while working in your computer it is better to type if you are familiar when using your keyboard அதாவது நீங்க கம்ப்யூட்டர்ல வேலை செய்து கொண்டு இருக்கீங்கள பிள்ளைகள் எங்களுடைய டைப்பிங்க நாங்க வந்து ஃபேமிலியர் பண்ணிக்கொள்ள பழக்கப்படுத்தி கொள்றதுக்கு எங்களுடைய கீபோர்டு எங்களுக்கு உதவி செய்யுது ரைட் in this lesson you will learn different parts of the keyboard and how to use them properly இந்த லெசன்ல நாங்க என்ன பார்க்க போறோம் பார்ட்ஸ் ஆஃப் கீபோர்ட்ல இருக்கிற பகுதிகள் என்னென்ன கீஸ் இருக்கு அண்ட் அந்த கீஸுகள் என்னென்ன வேலையை செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போறோம் சரியா பார்ட்ஸ் ஆஃப் கீபோர்ட் அண்ட் ஹவு டு யூஸ் them properly அந்த கீஸுகள் எப்படி நாங்க சரியா பயன்படுத்தலாம்ன்றதையும் இந்த லெசன்ல நாங்க பார்க்க போறோம் ரைட்டா ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு முதல் தெரிஞ்சது எங்களுக்கு டைப்பிங் கீஸ்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு பிள்ளைகள் ஒரு விதமான கீஸ் இருக்கு the typing keys முதலாவது டைப் பார்ட்ஸ் என்னது typing keys right are the letters numbers and symbols in the keyboard typing keys ன்னு சொன்னா அதுல என்னென்ன இருக்கும் letters இருக்கும் numbers இருக்கும் symbols இருக்கும் ரைட்டா இவையத்தான் நாங்க இந்த மூன்று விதமான கீஸ்களையும் ஒன்று சேர்த்து நாங்க சொல்றது டைப்பிங் கீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் குறியீடுகள் சிம்பிள்ஸ் குறியீடுகள் சொல்லி சொல்லுவோம் ரைட்டா குறியீடுகள் என்னென்ன வரும் கொஸ்டின் மார்க் ஃபுல் ஸ்டாப் டபுள் கோட் மார்க் அதெல்லாம் சிம்பிள்ஸ் ரைட் அதெல்லாம் கீபோர்ட்ல இருக்கு தானே அதுகளை தான் சொல்லி இருக்கு சிம்பிள்ஸ் சொல்லி சரியா ரைட் அடுத்து பார்க்க போறோம் லெட்டர் கீ இதுல வந்து நாங்க மூன்று விதமான கீஸ்கள் பார்க்க போறோம் பிள்ளைகள் ஏற்கனவே பார்த்தோம் பார்ட்ஸ் ஆஃப் கீஸ்ல டைப்பிங் கீஸ் சொல்லி ஒன்று பார்த்தோம் என்ன டைப்பிங் கீஸுக்குள்ள என்னென்ன இருக்கும் லெட்டர்ஸ் இருக்கும் நம்பர்ஸ் இருக்கும் சிம்பிள்ஸ் இருக்கும் குறியீடுகள் இருக்கு அந்த லெட்டர் கீஸ்ல முதலாவது இருக்கிற லெட்டர் கீஸ்ல மூன்று பகுதிகளா பிரிச்சு சொல்லலாம் டாப் ரோ கீஸ் ஃபர்ஸ்ட் வந்து டாப் ரோ கீஸ் அதாவது பிள்ளைகள் இந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா மேல நம்பர்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற இந்த கியூ எல்லா கீபோர்ட்லயும் இருக்கும் இதே லெட்டர்ஸ் தான் இருக்கும் பிள்ளைகள் கியூ டபிள்யூ இ ஆர் டி ஒய் யூ ஐ ஓ பி டபுள் பிராக்கெட் இந்த ரெண்டையும் சேர்த்த இந்த லைனை சொல்லுவோம் டாப் ரோ கீஸ் சொல்லி சொல்லுவோம் அடுத்து ஹோம் ரோ கீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் ஹோமோடு சம்பந்தப்பட்ட கீஸ் ஹோம் ரோ கீஸ் ரைட் அது வந்து எது பிள்ளைகள் ரெண்டாவது ரோவில் இருக்கிற ASDF and JKL இந்த ரோஸ் நாங்க சொல்லுவோம் ஹோம் ரோ கீஸ் அடுத்தது பாட்டம் ரோ கீஸ் கடைசியா இருக்கிற லைனை சொல்லுவோம் கடைசி லைனை சொல்லுவோம் பாட்டம் ரோ கீஸ் சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த லெட்டர் கீஸ்ல மூன்று பகுதிகள் இருக்கு அதுல முதலாவது என்ன பார்த்தோம் டாப் ரோ கீஸ் ஹோம் ரோ ரெண்டாவது ஹோம் ரோ கீஸ் அடுத்தது பாட்டம் ரோ கீஸ் சொல்லி பார்த்தோம் அடுத்து ரெண்டாவது மெத்தட் நம்பர் கீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இங்காலி சைடுல ஃபுல்லாவே நம்பர் கீஸ் தான் இருக்கும் பெங்காலி சைடுல வலது பக்கத்துல ஃபுல்லா இருக்கிறது நம்பர் கீஸ் இது கால்குலேஷனோட சம்பந்தப்பட்டது கீ
அதோட சேர்த்து பிள்ளைகள் மேலேயும் கீஸ் இருக்கு. இந்த டைப்பிங் கீஸுக்கு மேலேயும் நம்பர்ஸ் இருக்கு. சரியா? நம்பர்ஸ் இருக்கு. இது நம்பர் கீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அடுத்தது சி சிம்பால்ஸ். சிந்தனன் கேட்ட சிம்பால்ஸ் வரப்போது பாருங்க. என்னென்ன சிம்பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா மிஸ் சொன்னேன்? அட், ஹேஷ், டாலர் சைன், பெர்சன்டேஜ், அடுத்தது வந்து கொஸ்டின் மார்க், அந்த மாதிரியான எல்லாம் சிம்பால்ஸ், குறியீடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. அடுத்தது பிள்ளைகள் இது நாங்க கட்டாயம் நாங்க போட வேண்டிய ஒரு காலம் உண்டு. கீஸ் உடைய நேம், அடுத்து அதோடைய பிக்சர் வரும். அதுக்கு பிறகு அதோட ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் செய்வோம். முதலாவது என்டர் கீ. ரைட்? என்டர் கீ என்றது இந்த கீபோர்ட்ல ஏன் இருக்கு? ஏன் நாங்க இந்த என்டர் கீயை பயன்படுத்துறோம்? இட் இஸ் யூஸ் டு execute a command and goes to the next line. என்டர் நாங்க எப்ப பாவிப்போம்? ஏன் பாவிப்போம்டா, ஏதாவது ஒரு கமாண்ட், ஏதாவது ஒரு கமாண்ட் நாங்க செயல்படுத்துறது. இப்போ வந்து நான் வந்து கால்குலேட் பண்றேன். கால்குலேஷன்ல போயிட்டு நம்பர் அடிச்சுட்டு அந்த ஓகேன்றதுல என்டரை நான் கிளிக் பண்ணினேன்னு சொன்னா அந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதோட பதிலை எடுத்துக்கொள்றேன். சரியா? எக்ஸிக்யூட் எடுத்துக்கொள்றேன் கமாண்ட்ல. அடுத்து வேற என்ன செய்யலாம்? என்டரை நாங்க பிரஸ் பண்ணிக்கல நெக்ஸ்ட் லைனுக்கு போகுமா பிள்ளைகள்? என்டரை நாங்க பிரஸ் பண்ணிக்கல எங்க போகும்? நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். அது இருக்க பாப்போமா மிஸ்? உங்களுக்கு பிராக்டிக்கலா இருக்க செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. மிஸ் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் எடுக்கிறேன். வேர்ட் அண்ட் ஆப் ஓபன் பண்ணுறேன். அதுல நாங்க எப்படி என்டர் கீ பாவிக்கலாம்ன்றது உங்களை செய்து காட்டுறேன். மிஸ் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? மிஸ் என்ன ஸ்கிரீன் தெரியுது உங்களுக்கு? ஹோம் ஸ்கிரீன் தெரியுதா? ஹோம் ஸ்கிரீன் தெரியுதா? Yes, miss. எஸ், ரைட். ஓகே. இப்ப பாருங்க, வேர்ட் டாக்குமெண்ட் மிஸ் ஒரு ஷீட் ஒன்று எடுக்கிறேன் வேர்டில். இப்ப நாங்க என்டர் கீ என்னது பாய்ப்போம்னு சொன்னாங்க? ஒரு கமாண்ட எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லி சொன்னா அது செயல்படுத்துறதுக்கு. சரியா? இப்ப நான் என்னது ICT grade 6 ICT grade 6 and போறேன். இது நான் வந்து கலர் பண்ண போறேன். அப்ப நான் என்ன செய்யறேன்? செலக்ட் பண்ணி கலர் பண்றதுக்கு இந்த கலரை கொடுக்குறேன். ரைட்டா? இந்த கலரை கொடுக்குறேன். இது நான் பால் பண்ணுறேன். ரைட்? பால் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? என்டரை நான் பிரஸ் பண்றேன். என்ன நடக்குது? என்டரை பிரஸ் பண்ணனாலும் அந்த லைன் வந்து கீழே வந்துட்டு பிள்ளைகள். சரியா? இந்த ஹர்சர் கீழே வந்துட்டு. அப்ப ஒரு கமாண்ட நாங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் அடுத்த லைனுக்கு கொண்டு வரதுக்கும் நாங்க என்ன செய்யறோம்? என்டரை பாவிக்கிறோம். சரியா? இது விளங்கிட்டா? என்டரை ஏன் நாங்க யூஸ் பண்றோம்ன்றது விளங்கிட்டா பிள்ளைகள்? என்டர் கீ ஏன் பாவிக்கிறோம்? Yes, miss. எஸ். அடுத்தது இப்ப ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றது அத பாருங்க. இப்ப நான் வந்து இதுல மண்டே இப்ப நான் என்ன பண்றேன்? என்ன பண்ணினா எனக்கு அடுத்ததுக்கு கீழே போகுது. டேப் கொடுத்தோம்னா அடுத்ததுக்கு மாறுது. சரியா? இப்ப நீங்க எப்படியும் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. இப்போ மிஸ்ட இதுல வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன்னு சொன்ன பிள்ளைகள் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வேற ஒரு ஞாபகம் வரையில மிஸ்ஸுக்கு பார்.
இப்ப இதை பாருங்க, இந்த கமாண்ட் இது கமாண்டுங்களுக்கு இப்ப நான் க்ளோஸ் பண்ண போறேன். இதுல கேக்குது பாருங்க, want to serve your change to document. If you click don't save, a recent copy of this file will be temporarily available. என்ன கேக்குது, நீங்க சர்வ் கொடுத்தீங்கன்னு சொன்னா சேவ் ஆகும், இல்லையே டோன்ட் சர்வ் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா டெம்பரரிலி சர்வ் ஆகும். ரைட்டா? அப்ப நான் இப்ப சர்வ் பண்ணத நான் கிளிக் பண்ணவன் தேவையில்லை பிள்ளைகள், கிளிக் பண்ணவன் தேவையில்லை. என்டர்ன்றதை கொடுத்தேன்னு சொன்னா என்ன ஆகும், என்டர்ன்றதை நான் கிளிக் பண்ணினா எனக்கு என்ன ஆகும்டா சர்வ் ஆகும். இல்ல எனக்கு டான்ட் சர்வ்னு சொல்லி என்டர் பண்ணினேன்டா பாத்தீங்களா போயிட்டுது. டோன்ட் சர்வ்ன்றதை நான் கிளிக் பண்ணிட்டு என்டரை கொடுத்த அந்த கமாண்ட் எனக்கு இல்லாம போயிட்டுது. சரியா? இதுதான் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றது. ரைட்டா? விளங்குதா? விளங்கிச்சா? இது பெரிய விஷயம் இல்ல, நீங்க சின்ன சின்ன விஷயமும் சரியா விளங்கிட்டு போகணும். அதனாலதான் மிஸ் நிப்பாடி சொல்றேன். ரைட்டா? ஓகேயா ஹரிஷ்? ஓகே, Okay, Miss. right, right. ஓகே, இந்த கீஸ் ஃபங்க்ஷன் நாங்க ஏற்கனவே பார்த்துனாங்களா இல்லையா? No, Miss. நோ, ரைட். அப்ப நாங்க எழுதி கொண்டே போயிடுவோமா? மிஸ்ஸும் குயிக்கா விளங்கப்படுத்திடுவேன், எங்களுக்கு டைமும் மிச்சமாயிடும். ரைட்டா? எழுதி கொண்டு போய் Okay, Miss. எழுதி கொண்டு போவோம் பிள்ளைகள். ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, பார்ட்ஸ் ஆஃப் தி கீபோர்ட், பார்ட்ஸ் ஆஃப் தி கீபோர்ட். இதுல யார் தமிழ் மீடியம்? சிந்தனன். சிந்தனனுக்கு தமிழ் மீடியம் தமிழ்ல சொல்ல வேணுமா உங்களுக்கு? No, Miss. தேவையில்லைன்னா ரைட்டா? ரைட். பார்ட்ஸ் ஆஃப் கீபோர்டுன்னு போட்டுட்டு எனக்கு கொலம் ஒன்று போட போறீங்க. கொலம் அப்படி 3 ட்ரோஸும், சாரி 3 கொலமும், 3 கொலம் போட்டுக்கொள்ளுங்க. ரோஸ் வந்து ஒவ்வொன்றும் நாங்க எழுத அது கீழே நாங்க நீங்க பிரேக் போட்டுக்கொண்டு போகலாமா? ரைட். 7 மணி அவங்களுக்கு முடியுமா இருந்தா பிள்ளைகள் ஒரு கீபோர்டோட படத்தை மேல ஒட்டிக்கொண்டீங்கன்னு சொன்னா காப்பி அழகா இருக்கும். இல்லாட்டி நீங்க கீறிக்கொள்ளலாம், அழகா இருக்கும். அப்ப படிக்கிறதுக்கும் உங்களுக்கு விருப்பமா இருக்கும். சரியா? ரைட். அடுத்து நாங்க போவோம். முதலாவது உங்களோட தமிழ் புக்கில சிந்தனன் இருக்கப்பன் ஒவ்வொரு கீஸும் மிஸ்ஸுண்ட வீடியோவில் இல்லாதது உங்களோட காப்பியில புக்ல இருக்குதான்றதே மறுக்கா செக் பண்ணுங்க. சரியா? ரைட்டா? ஓகே, இந்த காலத்தை போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். இந்த காலம் போடுங்க, நேம் கீ பிக்சர் ஃபங்க்ஷன். நேம் கீ பிக்சர் ஃபங்க்ஷன். ரைட்? இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் இங்கிலீஷால் எழுதி கொள்ளுங்க. தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு புக்கில் இருக்க பிள்ளைகள் என்டர் கீ என்றதுக்கு உரியது. சரியா? நுழைவு சாவியை ஒரு தடவை அழுத்தும் போது நிலை காட்டி ஒரு வரி கீழே இறங்கும். ரைட்டா? அது உங்களை தந்திருக்கினா. Yes, Harish? Keyboard. Yes, if you can draw this. Okay, teacher. Or if possible, you can print out any photos and paste them. Constitution, Samiksha, என்ன தமிழ்ல எழுதுறீங்களா இங்கிலீஷ்ல எழுதுறீங்களா நோட்ஸ்? English. Tamil, Miss.
Samiksha? Tamil miss. Right. Sintanan? இங்கிலீஷ்ல மிஸ். உங்களுக்கு ஏழுமா? ஓ மிஸ். Right. Okay. Okay. This is enter key. Enter key. அதுக்குரிய ஃபங்க்ஷன். நஹிதன் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கிறார். Oh, teacher. Why are you late? மிஸ் Function. ஃபங்க்ஷன் மிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா திருப்பி விடுறீங்களா என்டர்? Right. இங்க மிஸ். Nahidhan, now we are studying about keyboard. Parts of keyboard we are learning. So now we are doing making a column for the keys and for the picture and their function. We are not. So அது சரி. ஆனா என்ன கருத்தல்வேலி? yes, mute your mic, Sintanan, and talk with your dad. Yes. Okay. Name, keys, and picture, function. Right? Nahidhan, நீங்க draw பண்ணிக்கொள்ளுங்க ஒரு column உண்டு. Right? ஒரு table ஒன்று செய்ய போறோம். Name of the key, and அதுடைய picture, and அதுடைய function எழுத போறோம். So one by one, this is the first one, enter key. Right, and next போமா சிந்தனன் ரெண்டாவது. Yes மிஸ். Control key. Control key என்ன செய்யுமண்டா? 1 minute I explain this. It is used in combination with other keys to perform specific tasks. என்னவா கண்ட்ரோல் கீ வந்து தனியா இயங்காத பிள்ளைகள். சரியா? கண்ட்ரோல் கீ இப்ப எந்த கீயை பிரஸ் பண்ற மாதிரி கண்ட்ரோல் கீயை தனியா நீங்க பிரஸ் பண்ண முடியாது. கண்ட்ரோல் கீயோட வேற ஏதாவது கீஸ நீங்க பயன்படுத்தலாம். இப்ப கண்ட்ரோல் கீயோட F1 இருக்கும் பாருங்க. F1, F2 and ஃபங்க்ஷன் கீஸ் ஒரு செட் இருக்குது. மேல நம்பர் கீஸுக்கு மேல. சோ கண்ட்ரோல் கீயோட நம்பர் கீஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் கீயோட லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் பிளஸ் V ன்னு சொன்னா பேஸ்ட். கண்ட்ரோல் பிளஸ் C ன்னு சொன்னா கண்ட்ரோல் பிளஸ் X ன்னு சொன்னா வந்து கட் பண்றது. கண்ட்ரோல் பிளஸ் V ன்னு சொன்னா பேஸ்ட் பண்றது. கண்ட்ரோல் பிளஸ் C ன்னு சொன்னா காப்பி பண்றது. So control வந்து control key என்றது தனியா work பண்ணாது. It will work with other keys to perform specific tasks. ஒரு மிக முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கு இந்த கண்ட்ரோல் கீயோட வேற கீஸை நாங்க பயன்படுத்தி தான் செய்ய முடியும். கண்ட்ரோல் கீ தனியா work பண்ணாது. Right? So also I think control key you have. கண்ட்ரோல் கீயை பற்றி தமிழ்ல இல்ல பிள்ளைகள். நான் உங்களுக்கு சொல்றேன். அது சமிக்ஷாவும் வேற யாரும் தமிழ்ல எழுதுறீங்க பிள்ளைகள்? சிந்தனன் மிஸ். சிந்தனன் இங்கிலீஷ்ல எழுதுனீங்களே. இங்கிலீஷ். Nahidhan. நஹிதன்மா ரைட். ஓகே. கண்ட்ரோல் கீக்களே கொள்ளுங்க. இச்சாவியானது தன்னிச்சையாக செயல்படாது. இதனுடன் வேறு சாவிகளை பயன்படுத்தி
விசேட செயல்முறைகளை செய்ய முடியும். இச்சாவியானது தன்னிச்சையாக செயல்படாது. இதனுடன் வேறு சாவிகளை பயன்படுத்தி விசேட செயல்முறைகளை செய்ய முடியும். சோ இதுதான் எங்களோட கண்ட்ரோல் கீ. Miss திருப்பி ஒருக்கா சொல்லலுமா? இச்சாவியானது தன்னிச்சையாக செயல்படாது. இச்சாவியுடன் வேறு சாவிகளை பயன்படுத்தி விசேட செயல்முறைகளை செய்ய முடியும். ஓகேயா? அடுத்தது போமா? முடிச்சிட்டீங்கன்னா சொல்ல வேணும். ஹான்ஸ் ரோசன் மட்டும்தான் ஹேண்ட் ரைஸ் போட்டுட்டு இருக்கிறா. நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் மிஸ். செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லவும் தேவையில்ல. தம்ஸ் அப் போட்டா மிஸ் பார்த்துடுவேன். ரைட். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் கீ. நாங்க சொல்லுவோம் ஆல்ட் கீன்னு சொல்லுவோம். கண்ட்ராக்ட் பண்ணி ஆல்ட் கீன்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்ட் in combination with other keys for alternate function. அதாவது இதுவும் தன்னிச்சையாக தொழிற்படாத பிள்ளைகள். இந்த கீயும் தன்னிச்சையாக தொழிற்படாது. வேறு கீஸுகளுடன் இணைந்து இதுவும் ஒரு வித்தியாசமான ஸ்பெஷலான செயல்முறைகளுக்கு பயன்படும். இதை நீங்க முதல் எழுதின மாதிரி எழுதலாம் பிள்ளைகள். கண்ட்ரோல் கீயை போலவே இந்த ஆல்டர் கீயும் யூஸ் ஆகும். தமிழ் மீடியம் பிள்ளைகள் அப்படியே எழுதலாமா? இது தன்னிச்சையா தொழிற்படாத வேறு சாவிகளுடன் இணைந்து விசேட தொழில்களை செய்யும் என்று சொல்லுவோம். இப்ப ஆல்டர் கீயோட பிள்ளைகள் ஃபங்க்ஷன் கீஸ் வேலை செய்யும். F1, F2, F3 சொல்லுவோம். அந்த மாதிரி கீஸுகள் வேலை செய்யும். சோ தனியே இதுவும் தொழிற்படாது. ஆல்டர் கீ தனியே ஒர்க் பண்ணாது. If you have finished, please immediately put thumbs up. Finish, teacher. Put thumbs up, Harish. Right. Good. And next key. அடுத்த key. Alternative key முடிஞ்சது. இனி அடுத்த key. இப்ப மூன்றாவது key பாக்குறோம். சோ நம்ப பண்ணி பாக்ஸ் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது முடியுதுன்னா அதை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி அடுத்த key ரெண்டாவது. அடுத்தது caps lock key is used to change the letters to uppercase letters. uppercase lettersக்கு மாத்தலாம். uppercase சொன்னா என்னது? capital letter, right? uppercase சொல்லி சொன்னா
கேபிட்டல் லெட்டர். இப்ப வந்து நீங்க கண்ட்ரோலோட அடிச்சீங்கன்னு சொன்னா கண்ட்ரோலோட ஒவ்வொரு லெட்டர் கீஸும் அடிச்சீங்கன்னு சொன்னா சாரி வேணாம் சாரி பிள்ளை ஷிஃப்டோட ஒவ்வொரு லெட்டர்ஸும் அடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்பர் கேஸ் வரும், அதாவது பெரிய எழுத்து வரும். ஆனா நாங்க அதை அடிக்காம கேப்ஸ் லாக் மட்டும் கிளிக் பண்ணினா இதுல ஒரு லைட் ஒன்று எரியும் பிள்ளைகள். சரியா, கேப்ஸ் லாக் வந்து ஒன்னுல இருக்கண்டா இதுல ஒரு லைட் ஒன்று எரியும். சோ அது அந்த கேப்ஸ் லாக்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு எந்த லெட்டரை நீங்க அடிச்சாலும் அது உங்களுக்கு அப்பர் கேஸ் எல்லாம் வரும், அதாவது பெரிய லெட்டர்ல தான் வரும். சரியா, சோ இப்ப கேப்ஸ் லாக் தேவையில்லைன்னு சொன்னா திருப்பி அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த லைட் ஆஃப் ஆயிடும். அப்ப ஆஃப் ஆயினா என்ன மீனிங்? கேப்ஸ் லாக் ஒன்னில இல்ல, அப்ப எங்களுக்கு ஸ்மால் லெட்டர் தான் லெட்டர் அடிப்படும். சரியா, சோ கேப்ஸ் லாக் என்னது பாவிப்பா? எழுத்துக்களை பெரிய எழுத்தாக மாற்றுறதுக்கு தான் கேப்ஸ் லாக் பாவிப்போம். அது வந்து உங்களுக்கு தமிழ்ல இருக்கு தானே பிள்ளைகள் கேப்ஸ் லாக் கீ? எஸ், கேப்ஸ் லாக் இருக்குது. சாவியை ஒரு தடவை அழுத்தியதும் கேபிட்டல் லெட்டர்ல வரும், சாவியை மறு தடவை அழுத்தியதும் ஸ்மால் லெட்டர்ல வரும். இதுல உங்களுக்கு உதாரணமாவே போட்டிருக்கேன். என்ன கேப்ஸ் லாக் கீயை பார்த்தாலே கொள்ளுங்க தமிழ் மீடியா பிள்ளைகள். Miss. 1 minute ஹரிஷ் ஃபினிஷ் பண்ணினா தம்ஸ் அப் போட்டுக்கொள்ளுங்க. நான் இதை முடிச்சுட்டு ஹரிஷ் முடிச்சுட்டாங்க, சிந்தானா முடிச்சுட்டார். சிந்தானா இங்கிலீஷ்லாம் எழுதுறீங்க ரைட்? Yes, miss. தமிழ் மீடியத்துல எழுதுற பிள்ளைகள் அவங்களோட புக்ல இருக்கு, அப்படியே பார்த்தாலே கொள்ளுங்க, அவ்வளவுதான். உங்களோட கீஸ வச்சுக்கொண்டு பிள்ளைகள் கேள்வி வரும். அடுத்தது ஷார்ட் கட்ஸுகளும் தருவன் மிஸ்ஸா. ஷார்ட் கட்ஸுகள் கொஞ்சம் நாங்க பார்க்க வேணும். எம்சிக்யூக்கு வரும் பிள்ளைகள். இப்ப கண்ட்ரோல் பிளஸ் பி, இப்ப இதோட கண்ட்ரோலோட பிஏ பிரஸ் பண்ணினா என்ன செயல்பாட்டை செய்ய முடியும்னு கேட்பாங்க. சோ அது தெரிஞ்சிருக்க வேணும். சோ அதையும் நாங்க பார்க்க வேணுமா ஷார்ட் கட்ஸ். ஓகேயா, தமிழ் மீடிய பிள்ளைகள் கவனமா பார்த்து எழுதுங்க. விளங்காட்டி கேளுங்க பிள்ளை. Harish, do you understand the keys and their functions? Yes. Yes. English lo teacher. விளங்கல? English lo எழுதணுமா teacher? நீங்க என்னத்துல எழுதுறீங்க? இங்கிலீஷ்ல எழுதுறீங்களா தமிழ்ல எழுதுறீங்களா? தமிழ்ல teacher. தமிழ்ல எழுதுனால இங்கிலீஷ் தேவையில்லை, நீங்க தமிழ்ல மட்டுமே எழுதிக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த கீஸ் போகும் பிள்ளைகள். அடுத்த கீ கேப்ஸ் லாக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன். Next key, backspace. Backspace under the key இருக்கு பிள்ளைகள். Why we use and what is the function of the backspace? It is used to raise the character to the left of the cursor. அதாவது கர்சரின் லெஃப்ட் பக்கம் இருக்கிறது ரேஸ் பண்றது, அதாவது அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் பேக் ஸ்பேஸ் பிள்ளைகள். சரியா, இதை எழுதி முடியுங்க மிஸ். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலி காட்டுறேன் எப்படி இந்த பேக் ஸ்பேஸ் ஒர்க் பண்ண மாட்டது. சரியா, இட் இஸ் யூஸ்ட் டு ரேஸ் த கேரக்டர் டு த லெஃப்ட் ஆஃப் த கர்சர். கர்சருக்கு லெஃப்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸை அழிக்கிறதுக்கு ரேஸ் பண்றதுக்கு இந்த கீ வந்து we will use.
I wrote miss. Right, good. Put thumbs up, put thumbs up. Chindanan, have you finished? Chindanan, I'm waiting for you. If you finish, put thumbs up. Yes, miss. Right, okay, we'll go to the next key. Nahidan, எழுதிட்டீங்களா? Oh, teacher. Right. Next key is space bar. Space bar. Space bar and key. அது ஒரு